ஒரே பாடலை மாத்திரம் பாடி நாம் ஜெபித்து நாம் செய்திக்குள் கடந்து செல்வோம். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். நடுவில் நான் நடந்தேன், உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கி நீர் சிக்ஷித்தீர், சீர்படுத்தி நீர் புடமிட்டீர். ஓ புதிதாக்கி நீர் பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. ஆமென். நாம் தொடர்ந்து சங்கீதம் 51 கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் சங்கீதம் 51:8 நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நாம் போன முறையும் நான் இந்த வசனத்திலிருந்து பேசினேன். 8 வாசிப்போம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். கடந்த முறை நான் பேசும் பொழுது இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியினுடைய வித்தியாசத்தையும் களி கூறுதலுடைய வித்தியாசத்தை குறித்து நான் உங்களோடு பேசினேன். அது மாத்திரம் இல்லாமல் நாம் நொறுக்கப்படுகிற 3 விதங்களை குறித்து நான் பேசினேன். வார்த்தைகளால் நொறுக்கப்படுது, crushed by words, அன்னாளுடைய சம்பவத்தை வைத்து நான் பேசினேன். 2வது crushed by wars, சமாரியா பட்டணத்தின் மேல் பெனாதாத் ஏற்படுத்திய அந்த பஞ்சத்தின் போரை குறித்து நாம் பார்த்தோம், crushed by wars. 3வது crushed by weaknesses குறித்து பேசினேன். பவுலினுடைய வாழ்க்கையை குறித்து நான் பேசினேன். இவை எல்லாவற்றிலும் நான் பேசும் பொழுது நாம் பொதுவாக எதை நாம் தியானித்தோம் என்றால், மக்களால் மனிதர்களால் நாம் நொறுக்கப்படுகிற சூழ்நிலைகளை குறித்து நான் பேசினேன். க்ரஷிங் பை பீப்புள். நான் கடந்த முறை பேசும்பொழுது என்னதான் மனிதர்கள் வார்த்தைகளினாலோ யுத்தங்களினாலோ பலவீனங்களினாலோ நம்மை அவர்கள் உடைக்க நினைத்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உடைவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் அவர் மாற்ற அவர் உண்மை உள்ளவர் என்பதை குறித்து நான் பேசினேன். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் சற்று ஆழமாக நீங்கள் வாசித்து பார்த்தால் இதில் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக இதில் தனித்து எனக்கு தெரிந்தது. அந்த வார்த்தை குறித்து தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. நீர் நொறுக்கின எலும்புகள். இங்கே தாவீது ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சில நொறுக்குதல்களை அனுமதித்தார் என்பதை குறித்து இங்கே தாவீது பேசுகிறதை பார்க்கணும். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அநேக முறை மனிதர்களால் அவன் நொறுக்கப்பட்டதை பார்க்கலாம். அவன் கிட்டத்தட்ட 5 விதமான மனிதர்களால் அவன் நொறுக்கப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். 5 different kinds of people. முதலாவது ஃபேமிலி, அவனுடைய சொந்த குடும்பமே அவனை நொறுக்கினதை பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:28 தன்னுடைய சகோதரனாகிய எலியாபை குறித்து வாசிக்கிறோம். அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அவனுடைய வாழ்க்கையில் இந்த உடைக்கப்படுகிற அனுபவம், நொறுக்கப்படுகிற அனுபவம் எங்கே ஆரம்பித்தது என்றால் அவனுடைய சொந்த குடும்பத்திலே ஆரம்பித்தது. இதில் ரொம்ப வேதனை என்னவென்றால், இந்த எலியாப் என்பவன் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தாலும் இங்கே தாவீது அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சூழ்நிலையிலே, அந்த நிமிடத்திலே, அந்த நாளிலே, அந்த நேரத்திலே அவன் அந்த இடத்துல தான் இருந்தார். அவனுடைய கண்களுக்கு முன்பதாக தான் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ண. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதை பார்த்த பிறகு சொல்கிறேன், நீ ஏங்க வந்த?
யுத்தம் நடக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? முதலாவது நாம் நொறுக்கப்படுகிறது ஃபேமிலி. இரண்டாவது அவனுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர் இன் லா, அவனுடைய மாமனார். 1 சாமுவேல் 18:29 பார்த்தா சவுல் இன்னும் அதிகமாக தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருந்தான். அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ தவறு செய்து சவுல் இவனுக்கு சத்துருவா மாறல, நன்மை செய்து சத்துருவா மாறல. இவன் நொறுக்கப்பட்டது எதுக்காகன்னு சொன்னால் இவன் நன்மை செய்ததுனால. சவுலுடைய குடும்பத்திற்கு இவன் எவ்வளவோ நன்மைகளை செய்தான். அந்த நன்மைகளை செய்த பிறகும் நொறுக்கப்படுகிறத பார்க்கலாம். ஃபாதர் இன் லா. மூன்றாவது ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதம் 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். தாவீதுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் மூன்றாவது எப்பேற்பட்ட மனிதன் நொறுக்கப்பட்டான் என்றால் ஃப்ரெண்ட்ஸ், அவன் நண்பர்கள். அது ரொம்ப வார்த்தைகள் ரொம்ப அழகாக. என் பிராண சிநேகிதன், நான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக யாரை நினைச்சனோ, நான் நம்பினவன், ரொம்ப நம்பின ஆட்கள். அது மாத்திரம் இல்லை, என் அப்பம் புசித்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சோறு போட்டு வளர்த்த ஆள், எங்கள் வீட்டில் சாப்பிட்டாருங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா குதிகாலை தூக்கினார்கள், அவர்கள் எங்களை நொறுக்கினார்கள். ஃப்ரெண்ட்ஸ். நாலாவது ஃபாலோவர்ஸ். 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார். இவங்களாம் யார் தெரியுமா சொன்னது? இந்த 600 பேரும் அவனை பின்பற்றியவர்கள், அவனுடைய ஃபாலோவர்ஸ். தாவீது சவுலினால் துரத்தப்பட்ட பொழுது இந்த 600 பேரும் அவனோடு கூட நின்று அவனுக்காக இத்தனை நாட்கள் அவனோடு கூட சண்டை போட்டு அவனை பாதுகாத்து, அவன் தூங்கும் பொழுதுலாம் இவங்க அவனுக்காக விழித்திருந்து இப்படி பாதுகாத்த இந்த ஃபாலோவர்ஸ், இவனை பின்பற்றி வந்த 600 பேர் திடீரென்று ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மனக்லேசனத்தினால கல்லெறிய ரெடி ஆயிட்டாங்க. கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு ரெடியானது. அவனை நொறுக்கி ஒடுக்குனது யாருன்னு சொன்னால் அவனோடு இருந்த ஃபாலோவர்ஸ். ஐந்தாவது த ஃபோர்ஸ், சத்துருக்கள். சங்கீதம் 143:3 சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இப்போ தாவீதுக்கு 5வது யார்கிட்ட இருந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா மனிதர்களிடமிருந்து பிரச்சனை. இந்த 5 விதமான மனிதர்கள் அவனுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தாங்க. நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இந்த இத்தனை காரியத்தையும் அவனால் கடைசியில் தாண்ட முடிந்தது. மனிதர்களால் ஏற்பட்ட அந்த நொறுக்குதல்கள் அவனை பெரிதாக பாதிக்கவில்லை. எஸ், கொஞ்சம் பாதித்தாலும் அவன் பெருசாக அதை பற்றி அவன் எழுதுவதில்லை. ஆனால் இந்த 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்தால் அவன் ரொம்ப அழகாக தாவீது எழுதுறாரு. அந்த வசனத்தை நம்ம திரும்பி வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள். இங்கே தாவீது மனிதர்கள் நொறுக்கின எலும்புகளை பற்றி பேசல. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் நொறுக்கின எலும்புகள். நம்ம ஆண்டவரை பற்றியதான ஒரு புரிதல் நமக்கு ஒன்று இருக்கிறது. என்ன புரிதல் அப்படின்னா, அவர் எப்பொழுதுமே நல்லவர், அவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர், இப்படி என்ற ஒரு புரிதல் நம்ம எல்லாருக்கும். அது உண்மையான ஒரு புரிதல் தான். ஆங்கிலத்தில் ஒரு பாடல் ஒன்று பாடுவாங்க, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஆங்கில பாடல்கள் கொஞ்சம் பாட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்ச பாட்டு காட் இஸ் குட் ஆல் த டைம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை ரொம்ப விரும்பி பாடுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச வர்ஷிப் லீடர் டான் மொய்னர், ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாடல் காட் இஸ் குட் ஆல் த டைம், கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர். அதுவும் அந்த பாட்டை அந்த டான் மொயின் அவர்கள் நடத்தும்பொழுது ரொம்ப அழகாக நடத்துவார். அந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி அந்த க்ரௌடிட்ட பார்த்து சொல்லுவார், காட் இஸ் குட் அப்படின்னு. உடனே க்ரௌட் எல்லாம் கத்துவாங்க, ஆல் த டைம் அப்படின்னு கத்துவாங்க. அதுக்கப்புறம் ஆல் த டைம் அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே க்ரௌட் எல்லாம் காட் இஸ் குட் அப்படின்வாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாட்டோடைய ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். அந்த பாடல் சொல்லுது கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். அதான் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் இந்த விசேஷமாக ஆங்கில பாடல்கள்லாம் பாடுற கிறிஸ்தவர்களோட கண்ணாம்பூச்சி விளையாடுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணாம்பூச்சி ஆடிட்டு இருக்கும்போது அவங்களை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஏரியாவில் போயிட்டு காட் இஸ் குட்னு கத்துனா அவன் மறந்து ஆல் த டைம் கத்திடுவான் அப்படின்னு. ஸோ அது சொல்லுவாங்க. நம்ம கடவுள் மேலே ஒரு புரிதல் வச்சுருக்கோம், அவர் எப்பொழுதுமே நல்லவர் அப்படின்ற ஒரு புரிதல் வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் வேதத்தை நீங்கள் ஆழ்ந்து கவனித்து பார்த்தால், வேதத்திலே அவர் நல்லவராக இருந்தாலும், அவர் எத்தனையோ நன்மைகளை அவர் செய்தாலும், தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக மனிதர்களை ஆண்டவர் நொறுக்கி இருக்கிறார், ஆண்டவர் உடைத்து உருவாக்கி இருக்கிறார். இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சது. ஆண்டவர் சும்மா விட்டுறல, ஆண்டவர் உடைக்க வேண்டிய இடங்களில் ஆண்டவர் உடைத்திருக்கிறார். நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதன் ஆண்டவர் சொன்ன அந்த கற்பனை அவன் மீறின பொழுது ஆண்டவர் சரி இவன் மனுஷன் தானே அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா he took it very serious. ஆண்டவர் அதை சாதாரணமாக விட்டு விடவில்லை.
ஆண்டவர் இறங்கி வந்து ஏவாளையும் ஆதாமையும் ஆண்டவர் கடிந்து கொண்டு அவர்கள் அதற்கேற்ற, அதாவது அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை அவர் பெற்றுக்கொள்ளவும் அந்த ஒரு கடினமான பாதையில் ஆண்டவர் நடத்தினார். சும்மாலாம் விட்டு போல, திட்டிட்டுலாம் போல, ஒரு கடினமான உடைவுக்குள் அவர்கள் நடத்தினார். ஆதியா 3:16 அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். பார்த்தீங்கன்னா சாதாரண வார்த்தைகள் அல்ல. ஆண்டவர் அமைதியாக போயிடல. ஆண்டவர் சொல்ல வேண்டியதை ஆண்டவர் மிக ஆணித்தரமாக ஆண்டவர் அவங்க போக வேண்டிய கடக்க வேண்டிய பாதையை குறித்து ஆண்டவர் பேசினார். ஆதாமை குறித்து பேசும்பொழுது 17 பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஆண்டவர் வந்து சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இல்லை. ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் சொல்ல வேண்டிய காரியங்களையும் அவர்கள் கடந்து போக வேண்டிய உடைவின் பள்ளத்தாக்குகளையும் ஆண்டவர் பேசிட்டு தான் போனார். நான் அடிக்கடி யோசிப்பேன், டோன்ட் யூ திங்க் காட் இஸ் டூ பிக் ஃபார் ஆல் திஸ்? இதெல்லாம் ஆண்டவர் வந்து இறங்கி வந்து மனுஷன்ட்ட பேசுகிற அளவுக்கு என்ன மனுஷன் அவ்வளோ பெரிய ஆளா? ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! வேதம் அதனால தான் சொல்லுகிறது, மனுஷனை விசாரிப்பதற்கும் அவனை நினைப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். இன்னைக்கு பாருங்க, நாம் சக மனிதர்களை கூட நம்ம நிறைய வாட்டி சிலர் பேசுகிற வார்த்தைகள் நாம் பெரிதுபடுத்துகிறது கிடையாது. நமக்கு விரோதமாக சிலர் செய்கிற காரியங்களை நாம் அதிகமாக பெரிதுபடுத்துறது கிடையாது. இப்பொழுது சமீபத்தில் இந்த அரசியல் சம்பவங்கள் எல்லாம் நடந்த பொழுது என்னுடைய நண்பர்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க ஃபேஸ்புக், இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதியை குறித்து பயங்கர தரை குறைவாக எழுதினேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பயங்கரமாக எழுதும். எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 அல்லது 4 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எழுதிக்கிட்டே இருப்பான். எப்போ தான் டைம் இருக்குன்னு உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பான். அதுக்கு யாராவது கமெண்ட் பண்ணால் அதுக்கு ரிப்ளை பண்ணுவான், போட்டு அவ்வளோ எழுதிக்கிட்டு இருப்பான். நானும் யோசிச்சேன், இவன் கண்டிப்பாக அவன் ஜெயிலுக்கு தான் போகிறான்னு நினச்சேன் நான். ஏன்னா இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறானே. ஆனால் பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் ஜெயில் போலங்க அவன். அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்னு நினைக்காதீங்க. வேற இல்லை, ஏன்னா இவன் எழுதுறத அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களாம் பார்ப்பாங்களான்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்க சண்டை போடுற ஆட்கள் வந்து இந்த லெவலே கிடையாது. அவங்க எதிரிகளாக பார்ப்பது இப்படிப்பட்ட ஆட்களே கிடையாது. அவர்களுக்கு அரசியல் ரீதியாக எதிரிகளாக வேற ஒருத்தங்களை பார்த்துட்டு இங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் குறித்து அவர்கள் பேசுவது கிடையாது. நம்ம ஏதாவது ஒன்று எழுதுனா அவங்க என்ன அடுத்த நாள் வீட்டு வாசலில் வந்து கதவை தட்டிட்டு நாளிலேருந்து உனக்கு டாக்ஸை ஏற்றுறேன் பாரு அப்படி சொல்கிறாங்களா? இல்லை. மனிதர்களே பார்த்தீங்கன்னா மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களையும் குறைகளையும் பெரிதுபடுத்துவது கிடையாது, எல்லாவற்றையும் பெரிதுபடுத்துவது கிடையாது. ஆனால் தேவன் பாருங்க, தேவனுக்கும் மனிதனுக்கும் எந்தவித சம்பந்தமே இல்லை. அவர் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறார், அவ்வளவு உயர்ந்திருக்கிறார். ஆனால் மனிதன் செய்த ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் இறங்கி வந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறதை நீங்க பார்க்கலாம். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தும் பொழுது 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஆனால் ஏற்கனவே ஒரு வழி ஒன்று இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா 750 கிலோமீட்டர் வழி. நான் முன்னாடி ஒரு பேசியிருக்கிறேன். நேர் வழி ஒன்று இருந்துச்சு. அந்த வழியில் போயிருந்தால் 750 கிலோமீட்டரில் போய் சேர்ந்துருக்கலாம். மிஞ்சி போனால் 15 நாட்களில் சேர்ந்துருக்கலாம். வழியில் ஒரே ஒரு எதிரிகள் தான், பெலிஸ்தர்கள் மாத்திரம் தான் இருந்தாங்க. இந்த வழியில் ஆண்டவர் கொண்டு போய் சேர்ந்துருக்கலாம். நான் நினைக்கிறேன் ஆண்டருக்கு 15 நாள் கூட தேவையில்லை. ஆண்டவர் இந்த டெலிபோர்டேஷன்லாம் பண்ணிடலாம். ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் இங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு போய் அவங்களை கானானில் போய் போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதை செய்யலை. 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களை உடைத்தார். 40 ஆண்டுகள் நொறுக்கினார். அந்த பாலைவன பாதையில் தேவன் அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறானு. அவனால முடியல. எவ்வளோதான் நடக்கிறது? அவன் பாருங்க, ஆண்டவர் 40 ஆண்டுகள் அவர்களுக்கு என்ன சாப்பிட கொடுத்தாருன்னா, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. வானத்திலிருந்து மன்னாவை சாப்பிட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்மளாம் சொல்றோம் மன்னாவை சாப்பிட்டு முறுமுறுத்துருக்காங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க. தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சுன்னு போட்டிருக்குங்க. 40 வருஷம் 3 வேளை தேனிட்ட பணியாரம் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? பேசுறது ஈஸி, கொஞ்சம் யோசிப்பேன். 40 வருஷம் இல்லை, ஒரு நாள் காலையில் பணியாரம், மத்தியானம் பணியாரம், நைட்டு பணியாரம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு சிரிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு விருது தரேன். நான் முடியாதுங்க. 40 வருஷங்க ஆண்டவர் வந்து சும்மா அவனுக்கு போட்டு வழி படுத்து எடுத்தாருங்க. 40 வருஷம். ஏன் அவன் சும்மாலாம் கேட்கல. ஆண்டவர் தயவு செய்து காடைக்கு அலைஞ்சானுங்க. அந்த 10 ஓமர்ன்றது எவ்வளோ தெரியுமா? ஆண்டு பொறுக்க சொன்னார். போய் காடையை பொறுக்குங்கண்ணா. 10 ஓமர் ஒரு ஆளுக்கு பொறுக்கிறேன். எவ்வளோ தெரியுமா? ஒரு அந்த 10 ஓமர்ன்றது எத்தனைனா 1900 பறவையை பிடிச்சிருக்காங்க ஒரு ஆள். அப்போ எவ்வளோ காஞ்சி போய் இருந்துருப்பான பாருங்க. ஏங்க அவன் சும்மாலாம் எனக்கு பூண்டு வேணும், வெங்காயம் வேணாம். ஏங்க காரமே காட்டலங்க ஆண்டவர். அவங்களுக்கு உப்பு கிடையாது, காரம் கிடையாது, புளிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெறும் இனிப்பையே கொடுத்து 40 வருஷம் அவன் அழுகுறான்.
ஆண்டவரே எனக்கு தயவு செய்து எனக்கு எகிப்தில் பூண்டு இருந்துச்சு வெங்காயம், நம்மளாம் அது ரொம்ப ஈஸியாக பேசுகிறோம், கமெண்ட் பண்ணுறோம். 40 வருஷங்க ஆண்டவர் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமோ தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு அவர்களை ஒடுக்கி எவ்வளவு நொறுக்க முடியுமோ நொறுக்குனாரு. God did it. நம்மளால ஒரு நாள் நான் வெஜிடேரியன் இல்லாமல் நிறைய பசங்க இருக்க முடியலங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் சண்டே வாட்சி என்ன பண்ணுறோம், நான்வெஜ். ஆனால் அவங்க 40 வருஷம் ஆண்டவர் நடத்துறாரு. இது மாத்திரம் இல்லை, கானானில் போய் சேர்த்த பிறகு விட்டான்னு நினச்சிங்களா? கானானில் போய் கானானில் போய் இத்தனை வருஷம் நடந்து போய் கானானில் விட்டானே, பரவாயில்லப்பா இனிமேல் உங்களை விட்டுறேன் எப்படின்னா வாழ்னு சொன்னாரா? இல்லை. கானானில் விட்ட போகிறவங்க நினச்சான் அப்பா கட்டாத வீடு கிடச்சிருச்சு, நட்டாத தோட்டம் கிடச்சிச்சு, வெட்டாத கிணறு கிடச்சிருச்சுன்னா ஆண்டவர் விடலை. அங்கே போய் தப்பு பண்ணானு பாருங்க, கொடுத்தாரு போய் இன்னொரு ராஜாட்ட போய் இப்போ 40 வருஷம் கடை. அவர் வழிக்கு வர்றதுக்கு ஆண்டவர் என்ன நொறுக்கணுமோ நொறுக்கிட்டார் அவனுக்கு. இது நான் பேசும்போது நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது ஆண்டவர் நொறுக்குவாரா? ஆண்டவர் நிச்சயமாக நொறுக்குவார். யோபு நீதிமானா இருந்தாங்க, அவனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நொறுக்குதல் அளவு பண்ணார். பாருங்க, நிறைய வாட்டி ஏன் இந்த வேதனை நம்மளுக்கு இருக்குன்னா, ஆண்டவர் நொறுக்கும் பொழுது ஏன் வேதனை படுறோன்னு சொன்னால், நிறைய வாட்டி என்ன பிரச்சனைனா, நான் என்ன தப்பு பண்ண, நான் ஏன் இந்த பாதையில் போகிறேன்? நிறைய விசுவாசிகள் இதுக்கு, எனக்கும் நிறைய கேள்வி, இந்த கேள்விகள்லாம் வந்துருக்கு. நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம இந்த பாதையில் அனுபவி. இப்போ அதாவது தப்பு பண்ணி நொறுக்கப்பட்டால் பிரச்சனை இல்லைங்க, நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஓகே சரி ஏதோ பண்ணதுக்கு வாங்குறோம் அப்படின்னு நினச்சி. ஆனால் அநேகம் பேருக்கு ஏன் ஆண்டவரோட நொறுக்குதல் வேதனையாக இருக்குன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், நீதியாக தானே வாழ்ந்தேன், நான் யாருக்கா தீமை பண்ணனா, நான் நன்மை தானே செஞ்சேன், நான் ஏன் நொறுக்கப்படுறேன்? சரி, நான் உங்களுக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது 10வது வரைக்கும் பயங்கர சேட்டை, வேற லெவல் சேட்டை. அப்போ வந்து டீச்சர் திட்டுவாங்க, அடிப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வலிக்காது, சொரணியாக இருக்காதுன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம அந்த அளவு சேட்டை பண்ணியிருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாலும் எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்கும். ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க மேக்ஸ் டீச்சர். அவங்க வந்து கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஜோயல் கம் அண்ட் சிட் இன் த கிரவுண்ட், அந்த ஃப்ளோரில் வந்து உட்காரு. அவங்க யூஸ்வல் டைலாக் தான். அதெல்லாம் சொரணியே இல்லைங்க, ஜாலியாக வந்து உட்காந்து. அடுத்த வாட்டி அவங்க வரதுக்கு முன்னாடி நானே வந்து உட்காந்துட்டேன். அது மாதிரிலாம் நம்மளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அது எங்கள் பிடி சார் இருக்கார் பாருங்களேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முன்னே அடிப்பார். ஆனால் சில வாட்டில் எதுக்கு அடிக்கிறான்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அதாவது திடீர்னு இந்த அசம்பிளிலெல்லாம் கும்பலாக நின்றுட்டு இருப்போம் பாருங்களேன், நேரம் ஒரு அந்த லத்தி மாதிரி ஒரு கத்தி வச்சு அது அப்படி இப்படி போனோம், அப்படி அது எவன் மேலே அடி விழுதோ அவனுக்குலாம் அடி, அப்படியே அந்த அடி பட அவர் வீச அப்படியே 2 செங்கடல் பிளந்த மாதிரி அப்படியே எல்லாம் பிளந்து அப்படியே நிற்போம். அப்படியே அப்பயும் நாங்கள் சிரிச்சுட்டு தான் இருப்போம். எப்படி சிரிப்போனா, டே நீ வாங்கினியா நான் வாங்கினியா, யாரா வாங்கலை, இது பெரிய போட்டி. அது யாருமே பெருசுப்படுத்தலை, ஏன்னா எல்லாம் சேட்டை பண்ணுற பசங்க. அதனால் அடி வாங்கினா என்ன வாங்காட்டினா அப்படி இருக்கும். ஆனால் 11th வந்துச்சு. இந்த 10th ஸ்டாண்டர்டில் ஒன்று நடந்துச்சு என் வாழ்க்கையில். என்னன்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி டீச்சர்ஸ் டே அன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, அன்றைக்கு என்னுடைய பயாலஜி டீச்சர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு டாப் 5 ரேங்க் எடுக்கிற பசங்களெல்லாம் கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. அதாவது நல்லா படிக்கிற 5 பசங்க, நம்ம கடைசியில் 5ல் இருப்போம், அதனால் நம்மளெல்லாம் சொல்லலை. ஸோ அதனால் டாப் 5 ரேங்க்ஸ் மட்டும் எடுக்க சொன்னோம். அவனுங்கெல்லாம் எடுத்து முடிச்சு உக்காண்டான். அவங்க என்ன நினச்சாங்க தெரியல, என்ன பழிவாங்க நினச்சாங்களோ என்னன்னு தெரியல, திடீர்னு ஜோயல் வந்து கிளாஸ் எடுப்பான்ட்டாங்க. இப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் போய் எனக்கு என்னென்னோ கெஞ்சி பார்க்குறேன். அவங்க நீ எடுத்தே ஆகணுட்டான். நேராக போய் நின்றுட்டு ஒன்றும் ஞாபகம். அந்த சண்டே அப்பா மோசே கதை பற்றி ஏதோ பேசினார். உடனே எனக்கு பயாலஜிலாம் தெரியாதா, மோசே கதை தான் தெரிவிட்டு மோசே கதை பற்றி ஏதோ பேசினேன். பேசி முடிச்சு இறங்கணும் பாருங்களேன், எங்கள் டீச்சர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க புரிஞ்சு தான் சொன்னாங்களா, தெரிஞ்சு சொன்னாங்களா, அவங்க சொன்ன வார்த்தையை என்னால் இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல. என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்க கிறிஸ்டியன் டீச்சர். பேசி முடிச்சு இறங்கணும்னு சொன்னாங்க, ஜோயல் நீ ஒரு நாள் டிஜிஎஸ் தினகரன் மாதிரி ஆயிரோடான்னாங்க. எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை வாயில் நான் கேட்டதே கிடையாது. யாருமே இதை மாதிரி 10வது போய் 15 வயசு வரையும் எங்கள் வீட்லேயும் சொன்னதில்லை, ஸ்கூல்லையும் சொன்னதில்லை. யாரா இது நம்மளும் இப்படி ஏங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க. வேணா எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு ஃபோன் வந்து என் ஃபோனில் அவங்க பேர் என்ன தெரியும் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன், கிறிஸ்டி மதுமதி மேடம், மை லைஃப் சேஞ்சர், என் வாழ்க்கையை மாற்றின ஒரு டீச்சர். ஏங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த நாள்லேருந்து என் பேச்சு மாறிடுச்சு. நான் அப்படியே உண்மையாகவே ஒரு நல்ல பையன் மாதிரி ஆகிட்டேன். 11th ஸ்டாண்டர்ட் வந்து பாருங்களா, படிப்பில் வேறு லெவல். ஐயோ பயங்கரமான படிப்பு. 12th பாஸ் ஆகும்போது காமர்ஸில் 196, இங்கிலீஷில் 170 என்னமோ, அப்புறம் அக்கௌண்டன்சியில் 191 பயங்கரமாக இருக்குது. எங்கள் அப்பா வந்து எங்கள் டீச்சர் தான் யாரோ கால் பண்ணி சொன்னாங்க, மார்க்லாம் சொன்னேன். எங்கள் அப்பா கேட்குறாரு, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜோயல் தானே அப்படின்னாரு. அந்த அளவுக்கு நான் மாறிட்டேன்னா பாருங்களேன், இப்படி மாறியாச்சு. பயங்கரமான படிப்பு.
இப்போ ஒரு நாள் என்னாச்சு, இந்த கம்ப்யூட்டர் லேபில் நான் வந்து அதுக்குள்ளே என்ன ஆகிட்டேன், 11th வந்து இப்படி மாறினோடனே என்ன ஸ்கூல் கிளாஸ் இதுக்காக என்னது லீடர் ஆகி விட்டான், கிளாஸ் லீடர் ஆகி விட்டான். அப்புறம் நம்ம சர்ச்சில் ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க ஜெயந்தாக்கான்னு ஒருத்தவங்க இன்னும் இருக்கிறாங்க. அந்த ஜெயந்தாக்கா என்ன பண்ணிட்டாங்க, என்ன வந்து 11th கல்ச்சரல் செக்ரட்டரி ஆகி விட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த பதவி பட்டாலாம் நம்மளுக்கு எவனுமே கொடுத்தது கிடையாது. இது 11வது வந்து நம்ம ஆளே வேறு மாதிரி ஆகிட்டோம் பாருங்கள். அன்னைக்கு இந்த கிளாஸ் இது இந்த 11வதுல எங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸ், அந்த லேப் வந்து எங்கள் பிரின்சிபல் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு. இந்த லேபில் என்ன பண்ணார், ஒரு அந்த சார் வந்து என்ன பண்ணார், அவர் வருவார், லேட்டாக வந்துட்டார். மத்தியானம் ஃபஸ்ட்டு அதாவது லஞ்ச் முடிச்சு ஃபஸ்ட்டு பீரியட் அவர் தான் வரணும், அவர் லேட்டாக வந்துட்டார். நான் எல்லா பசங்களை எல்லாம் கிளாஸுக்கு லேபுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். இவர் வந்து கதவை திறக்கல. அதனால் எல்லாம் அந்த பிரின்சிபல் ஆஃபீஸில் நின்றுட்டு ஒரே சத்தம் போட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவர் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரொம்ப லேட்டாக வந்துட்டு எங்களெல்லாம் பார்த்துன்னு மிரட்டார். ஏன்னா இப்போது கரெக்டாக ஆரம்பிக்கணும், கிளாஸ் ஆரம்பிக்கணும். இவர் வராதனால நாங்கள் எல்லாம் வெளியே நின்றுருக்கோம். ஒருவேளை பிரின்சிபல் வந்து பார்த்து இவர் பிரச்சனையாக வரும்ட்டு வந்து செம்ம டென்ஷனாக எல்லாரும் விட்டு வண்டி திறந்துட்டு எல்லாம் உள்ளே போங்கடா அப்படின்னாரு. எல்லாம் உள்ளே போயிட்டான். உள்ளே போனால் நானும் கடைசியாக உள்ளே போகலாம் பார்த்தேன், நீ மட்டும் வெளியே நின்றுட்டார். எனக்கு என்னடா நான் என்னடா தப்பு பண்ணேன், என்ன வெளியே நிற்க சார், எனக்கு நான் பாட்டுக்கு சரி என்ன பண்ணுறது தெரியல, நான் பாட்டு வெளியே கொஞ்ச நேரம் நின்று இருந்தேன் பாருங்களேன். உள்ளே இருந்த ஒரு பையன் சும்மா இருக்காமல் என்னை பார்த்து சொல்கிறான், என்னடா ஜோயில் உன்னை இப்படி பண்ணிட்டாங்களேடா அப்படின்னு. அவ்வளவுதான் வந்துச்சு பாருங்க கோவம். நேரம் கதவை திறந்து உள்ளே போய் என்னால் எவ்வளோ வேகமாக இங்கிலீஷ் பேச முடியும். ஏன்னா அந்த சாருக்கு வந்து சரி இங்கிலீஷ் பேச தெரியாது. அவர் திக்கி திணறி பேசிகிட்டு இருப்பார். அவர் பேசுகிற டயலாக்லாம் கேட்டிங்கன்னு வைங்களேன், சொல்லுவார், ஓப்பன் த விண்டோஸ் லெட் தி ஏர்ஃபோர்ஸ் கம்மின் அப்படின்னு. என்னடா ஏர்ஃபோர்ஸ் கம்மின்னா, எங்கள் கிளாஸ் ஃபுல்லாக பாய்ஸ் கிளாஸ். அவர் அன்னைக்கு வந்து ஃபீஸ் கட்டாத பசங்க பேர்லாம் படிக்கிறார். ஆனந்தின்னார். ஆனந்தியா பார்த்தா ஆனந்த் ஐ, அது அவர் அந்த லெவல் இங்கிலீஷ். அப்புறம் ஒரு வாட்டி ஃபீஸ் கிடைக்காத பட்டாத பசங்கள்லாம் இப்போ பேரை படிச்சுட்டு, இஃப் யூ டு நாட் பே த ஃபீஸ் ஐ வில் நீல் டவுன் பிஃபோர் த ஆஃபீஸ் த ஹோல் டேன்ற. நீ ஃபீஸ் கட்டாட்டு நான் நீல் டவுன் பண்ணுவேன் ஆஃபீஸில் இங்கிலீஷில். அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறோம். நான் தாட்டு போட்டு அட்டி தன்னோட மிரண்டார். அவர் கொஞ்ச நேரத்தோட கண்ணில் வெளியும். அவருக்கு என்ன பேசுகிறேன், யூ கம் டு த வைஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃபீஸ்ன்னு பாருங்க. நான் அப்படியே வைஸ் பிரின்சிபல் ஆஃபீஸ் போகும்போது அவர் கூட்டு ஐ எம் கோயிங் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃபீஸ். நேரம் நான் பிரின்சிபல் ஆஃபீஸ் போயிட்டேன். எனக்கு ஏன் அன்னைக்கு கோவம் வந்துச்சு தெரியுமா, இதே இது 10th அவர் வெளியே நிற்க வச்சிருந்தாருன்னா தைரியமாக நின்றுருப்பேன், சந்தோஷமாக நின்றுருப்பேன். நல்ல வேலைடா கிளாஸ் அட்டன் பண்ண தேவையில்ல, வெளியே நின்றுருப்பேன். நான் ஏன் தெரியுமா அன்னைக்கு கோவப்பட்டேன், 11th நான் படிக்கிற பையன் ஆகிட்டேன், நான் நல்ல பையன் ஆகிட்டேன். முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நான் நல்ல பையன் ஆனதுனால எனக்கு இந்த ஒடுக்கிறது வந்து எனக்கு பிடிக்கலங்க. 10வது வரைக்கும் அடித்தான், செம்ம அடி வாங்கியிருக்கேன், பிரச்சனையே இல்லைங்க. நம்மளுக்கு வீட்டில் கூட சொல்ல மாட்டேன் நான், நல்ல அடி. ஏன்னா திருப்பி அவங்க அடிப்பாங்க, அதனால நம்ம சொல்கிறது இல்லை, பிரச்சனையே கிடையாது. ஆனால் 11வது வந்து நான் நல்லவனாக மாறின பிறகு என்னை வெளியே நிற்க வச்சிட்டானுங்களே. சரி, நம்மளுக்கு ஆண்டோட்டி தான் அங்கே பிரச்சனை. நான் இவ்வளோ நீதியாக இருக்கிறேனே, நான் இவ்வளோ நல்லது செய்கிறேனே, நான் இவ்வளோ உதவி செய்கிறேனே, மற்றவர்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறேனே, என்னை ஏன் ஆண்டவர் உடைக்கிறாரு, என்னை ஏன் ஆண்டவர் வந்து நொறுக்கிறாரு? நான் இதை குறித்து தியானிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த கேள்விகள், ஏன் கர்த்தர் என்னை உடைக்கிறார், why does God crush? நான் இன்றைக்கு 3 காரியங்களை, தேவன் ஏன் ஒரு மனிதனை நொறுக்குகிறார் என்பதற்கு 3 காரணங்களை நான் உங்கள் மத்தியில் வெறும் குறிப்புகளை மாத்திரம் நான் பேசிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் சுருக்கமாக பேச போகிறேன். நான் யோனாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களோட பேசுகிறேன். நம்மளுக்கு நிறைய தெரிந்த ஒரு பகுதி தான் யோனாவுடைய வாழ்க்கை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பகுதி. இந்த யோனா யார் என்றால், அவன் பாட்டுக்கு இந்த கானானில் அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, ஏதோ வரவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு, அவர் பெரிய இவாஞ்சலிஸ்ட்லாம் கிடையாது, பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது. அவர் ஊரில் அவர் நல்ல ஒரு இவாஞ்சலிஸ்ட், அவ்வளோதான். அவர் பாட்டுக்கு அவர் வேலை உண்டு, ஹீ இஸ் ஹாப்பி, அவர் சந்தோஷமாக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட வந்து யோனா 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை கான்டெக்ஸ்டுக்காக நம்ம ஃபுல்லாக வாசிப்போம். ஜானா சாப்டர் 1 and verse 1 to 4. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கரம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஸுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினையத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷன் யோனா, ஆண்டவர் சொல்றாரு நீ நினிவேக்கு போ அப்படின்றாரு. இவன் சொல்றான் நான் போக மாட்டேன் அப்படின்னு போறான். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏங்க ஆண்டவருக்கு சரி நீ வரலையா போப்பா அப்படின்னு சொல்றது எவ்வளோ நேரம் ஆக போகுது? சரி நீ வரலையா, எனக்கு உன்னை போல எத்தனை பேர் இருக்கிறான்ப்பா, நான் வேறு யாராவது வச்சு இது பயன்படுத்திங்க பாருங்க. நிறைய பேர் இந்த ஊழிய அழைப்புலாம் கிடைக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் வரமாட்டாங்க.
யாரும் பிடிச்சி வலுக்கட்டாயமாக பிடிச்சி நீ சொல்லிட்டல வந்தே ஆகணும் அப்படின்னு யாரும் பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுக்கிறது இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, இந்த மனுஷன், இந்த யோனா, இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் வரலை, என்னை விட்டுருங்க, நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க. 500 மைல் ஆண்டர் நினிவேக்கு போக சொன்னால் இவன் 2500 மைல் தர்ஷீஸுக்கு போகிறான். 5 மடங்கு தூரத்துக்கு போகிறான். அதுவும் காசு கட்டி கப்பல் ஏறி போகிறான். சும்மா ஓடலை, இவன் இன்டென்ஷனாக ஓடுறான், எனக்கு வேண்டாம் இந்த வேலை. ஆனால் ஆண்டவர் விட்டாரான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் எவ்வளோ தூரத்துக்கு அவனை நொறுக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் முதலாவது ஒரு பெருங்காற்றை அனுப்புகிறார். அவனை எப்படியாச்சும் வழி கொண்டு வரணும், இவனை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா ஆண்டவருக்கு ஆளே இல்லையா. ஆனால் ஆண்டவர் இந்த யோனாவை போட்டு நொறுக்கிறார். அந்த கப்பலுக்கு ஒரு பெரிய சேதத்தை கொடுக்குறாரு. அந்த கப்பல் இருக்கிற எல்லா பொருட்களும் அன்றைக்கு சேதம் எல்லாத்தையும் தூக்கி வெறிறாங்க. ஏன்னா கப்பலுடைய எடையை குறைப்பதற்காக இருந்த எல்லா சரக்கையும் தூக்கி போடுறாங்க. கடைசியில் இவன் எந்த நிலைமைக்கு வந்துட்டான்னா, நான் செத்தாலும் சாவேனே தவிர இந்த நினிவேக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்கிறான், ஐயா தயவு செய்து என்னை தூக்கி உள்ளே போட்டுருங்க, எனக்கு வேணாம், இந்த கடவுளும் வேணாம், இந்த கடவுள் சொல்கிற வார்த்தையும் வேணாம், இந்த தரிசனமும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், என்னை தூக்கி உள்ளே போட்டுருங்கயா அப்படின்னு இவனுக்கு கடைசியில் வேற வழி இல்லாமல் தூக்கி போடுறாங்க. அப்பயாச்சும் ஆண்டவர் விட்டாரா? கரெக்டாக ஒரு மீனை வாயை திறந்து பிடிச்சி டப்புன்னு வா. நீ பாருங்க, காட் வெண்ட் 3 நாட்கள் போட்ட அவனை ஆண்டவர் அந்த சும்மா இல்லை, ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள 3 நாட்கள் இருப்பது சாதாரண விஷயம் இல்லை. காட் crushed him there. நீங்கள் யோனா 2ஆம் அதிகாரம் 3, 5, 6 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா அவனுடைய ஜபத்தில் நீங்கள் பாருங்க, சொல்கிறான் பாருங்க, சமுத்திரத்தின் நடுமையமாக ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. 5ஆம் வசனத்தை, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. இதெல்லாம் நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 3 நாட்கள். 6ஆம் வசனம், பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தரம் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணோம் அவனை? சரி போப்பா, உனக்கு தான் விருப்பம் இல்லையா, போயிரு. ஆனால் பாருங்க, ஆண்டவர் செய்யல. ஆண்டவர் அவனை நொறுக்கி அவனை உடைச்சு அவனை மீண்டும் அந்த இடத்துக்கு கொண்டு வராரு. ஏன் கொண்டு வராருன்னா, முதலாவது காரணம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. The first reason why God crushes, ஏன் தேவன் ஒருவனை நொறுக்குகிறார்? முதலாவது, for our growth, நம்முடைய வளர்ச்சிக்காக. நாம் இருக்கிற இடத்தை காட்டிலும் தேவன் நம்மை மேன்மையான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக, தேவன் நம்மை மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு கொண்டு போவதற்கு முன்பதாக அவர் செய்கிற முதலாவது காரியம் நம்மை நொறுக்குகிறார். He crushes us for our growth, நம்முடைய வளர்ச்சிக்காக. நீங்கள் அதை யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். நம்ம நிறைய வாட்டி இந்த வசனங்கள்லாம் ஃபாஸ்ட்டாக வாசிச்சிருவோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுதே அவன் மேலே ஒரு பெரிய தரிசனத்தோடு ஆண்டவர் அழைச்சார். அவனை கூப்பிடும்போது எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு? நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மகா நகரமாகிய, ஆண்டு சொல்றாரு, நீ இருக்கிற நகரத்தை காட்டிலும் ஒரு மகா நகரம் இருக்கிறது, ஒரு பெரிய நகரம் இருக்கிறது. நீ இந்த இடத்துல நீ இருக்கிற ஊழியத்தை காட்டிலும், நீ இந்த இடத்துல செய்கிற காரியத்தை காட்டிலும் உனக்கென்று ஒரு பெரிய ஒரு அழைப்பை நான் வைத்திருக்கிறேன். உன்னை ஒரு அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போக போறேன். உன்னை ஒரு உயர்வான தலங்களில் கொண்டு போய் நிறுத்த போறேன். நீ இன்னும் அநேக ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க போறாய். நீ 120,000 பேருக்கு நீ பிரசங்கிக்க போற. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நீ எழுந்து மகா நகரமாக நினிவேக்கு போ. அப்ப ஆண்டவர் ஒருவனை ஏன் உடைக்கிறார்? இதற்கு எதிராக நம்ம ஓடும் பொழுது, ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அழைப்பு வேண்டாம் என்றும், ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டங்களுக்கும் தீர்மானங்களையும் நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் எதிர் திசையில் ஓடும் பொழுது ஏன் ஆண்டவர் நொறுக்கிறார்னா, ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன பண்றாருன்னா நம்மளை உடைக்கிறாரு. நம்ம அந்த திட்டத்தை புரிந்து கொள்ளாத பொழுது, ஏன் ஆண்டவர் என்னை இந்த பாதை நடத்த நம்ம நிறைய கேள்விகள் கேட்கிறோம். ஆனால் எதை நம்ம மறந்துடுறோம்னா, இந்த பாதைகளை ஆண்டவர் எதற்காக அனுமதிக்கிறார்னா, ஏற்கனவே ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு மகா நகரத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். The crushing is for our growth. ஆண்டவர் நம்மை உடைப்பது நம்மை வளர்ப்பதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக ஆண்டவர் செய்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உடைக்கிறாருங்க. 13 ஆண்டுகளாக நொறுக்குகிறார். வாழ்க்கையினுடைய கனவுகள், வாழ்க்கையினுடைய தரிசனங்கள் எல்லாம் 13 ஆண்டுகள் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு உடைவின் மத்தியிலும் ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். The crushing is for our growth. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். எத்தனை முறை நாம் உடைக்கப்பட்ட நிலைமைகளில் இன்றைக்கு நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம தைரியமா சொல்லலாம், அந்த உடைக்கப்பட்ட அனுபவங்கள் மூலமாய் தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். தேவன் என் கரத்தை பிடிச்சு தூக்கி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார்? இன்றைக்கி நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், அந்த பாதை எப்படிங்க நம்ம சொல்லுவோம், அந்த உடைக்கப்படுகிற வேலை கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், அந்த உடைவுகள் தான் என்னுடைய உயர்வுகளுக்கு காரணமாக இருந்தது.
தானியேல் ஆண்டவர் உடைச்சாருங்க. அவனுக்கு தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரே காரணத்திற்காக அவன் சிங்க கபியில் தூக்கி போடுறான். நல்லா இருந்துச்சா? இல்லை, அந்த உடைவின் மத்தியில் ஒரு உயர்வை தேவன் ஆயத்தப்படுத்தினார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எடுத்து பாருங்கள். ஆண்டவருக்காய் நின்றதுனாலே 1 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்கு முன்பதாக சவால் விட்ட இந்த ஜனங்கள் எங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முடிப்பதற்குள்ளாக அந்த ராஜா சொல்றான் 7 மடங்கு சூடாக்கியா. அநேக வேளை நம்மளுக்கு தோணுதில்லை, ஆண்டவருக்காக நின்று என்னங்க பிரயோஜனம்? இதுக்கு நிக்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு, இதுக்கு நம்ம ஜெபிக்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு. நம்ம ஜெபிச்சு என்னதான் நடந்துச்சு? ஜெபிச்சு 1 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி அவிந்து போகும் பார்த்தா இந்த ராஜா 7 மடங்கு சூடாக்க சொல்றானே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் இடத்துல முதலாவது மோசே வந்த பொழுது ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்களை விடுவிப்பேன்னு சொல்றார். இவங்க எல்லாம் விசுவாசிச்சாங்க, எல்லாரும் நம்பினாங்க. அந்த நம்பிக்கையின் விளைவு என்ன தெரியுமா? அடுத்த நாள் ராஜா சொல்றான், உங்களுக்கு செங்கல் இருக்கிறது வைக்கோல் கூட கிடையாதுயா. என்னையா இது? இதுக்கு நம்ம இப்படியே இருந்திருக்கலாம் போல இருக்கு. எதுக்காக நான் ஆண்டவர் விசுவாசிச்சேன்? இந்த மனுஷன் சொல்ல நான் கேட்டேன், இந்த செய்தியை கேட்டேன், இந்த வாக்குத்தத்தை பிலீவ் பண்ண, இதை நான் விசுவாசிச்சு எனக்கு என்ன நடந்ததுன்னா இருக்கிற நிலைமையை காட்டிலும் மோசமா மாறிடுச்சுல. ஆனா பாருங்க, ஒவ்வொரு உடைவையும் கர்த்தர் அவருடைய உயரங்களுக்காய் தேவன் பயன்படுத்தினார். உடைவு நம்மை உயர்த்துவதற்கு, உடைவு நம்மை உறுதிப்படுத்துவதற்கு. இந்த 2 மறந்துடாதீங்க. என் வாழ்க்கையில் தேவன் ஏன் உடைவுகளை அனுமதிக்கிறார்? ஏனென்றால் அந்த உடைவு என்னை உயர்த்துகிறது, 2வது அந்த உடைவு என்னை உறுதிப்படுத்துகிறது, என்னை ஆழங்களுக்கு கொண்டு செல்கிறது, என்னை உறுதிப்படுத்துகிறது. முதலாவது காரணம் ஏன் தேவன் நம்மை நொறுக்குகிறார். முதலாவது ஃபார் அவர் growth, நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்மை அடுத்த பரிமாணங்களுக்கு கொண்டு செல்ல முடியாது, நம்மை அடுத்த லெவலுக்கு ஆண்டு கொண்டு போக முடியாது. நம்மை முதலாவது அவர் உடைக்கிறார், ஃபார் our growth. 2வது ஏன் ஆண்டவர் உடைக்கிறார்? நம்பர் 2, ஃபார் others good, மற்றவர்களுடைய நன்மைக்காக. இது ரொம்ப கஷ்டம். இது ஆண்டவர் சிலரை எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், ஏன் சிலரை உடைக்கிறார் என்றால், மற்றவர்களுடைய நன்மைக்காக தேவன் நம்மை உடைக்கிறார். சில வேளைகளில் our crushing brings no good to us. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடைவு, நாம் ஏன் உடைக்கப்படுகிறோமோ அந்த உடைவுக்கு பின்பதாக எந்த ஒரு காரணமே இல்லாமல் இருக்கலாம், எந்த நன்மையுமே இல்லாமல் இருக்கலாம். எதற்காக நான் உடைக்கப்பட்டேன் எனக்கே தெரியாமல் இருக்கலாம். நம்ம ஒரு வழி பண்ணிரும். இங்கே யோனாவை குறித்து பாருங்க. யோவான் 4 எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. யோனா 4:11 வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இங்கே 120,000 பேர் இருக்கிறாங்கப்பா, அவங்க மேல நான் எப்படிப்பா பரிதாபம் இல்லாமல் இருப்பேன்? அவங்களுக்கு நான் நன்மை செய்வேன்ப்பா, அவங்களை நான் விடுதலை ஆக்குவேன்ப்பா, அவங்களுக்கு நான் ரட்சிப்பை கொடுப்பேன், அவங்களுக்கு நன்மையை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த 120,000 பேருக்கு ஆண்டவர் வந்து பரிதபிக்கிறார். ஆனா இவன் என்ன தெரியுமா? இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? அப்ப நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேனே, இவ்வளோ உடைக்கப்பட்டேன், எனக்கு என்ன லாபம்? ஏங்க இந்த கதையில யோனாக்கு என்னங்க லாபம்? 3 நாள் மீன் வயிற்றுல இருந்து, கப்பல் சேதத்தில் இருந்து, விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சு இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிறாரு. இவனுக்கு என்ன லாபம்? யோனாக்கு என்ன கிடைச்சு? யோனாக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்க. அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் உடைக்கப்பட்டால் அது எனக்கு லாபமா இருக்கணும், நான் உடைக்கப்பட்டா எனக்கு நன்மை கிடைக்கணும். எனக்கு என்ன கிடைக்குது? நீங்க என்ன 120,000 பேர் பரிதவிச்சா என்ன, பரிதாமையா போனா என்ன, எனக்கு என்னையா லாபம்? நான் ஏன் உடைக்கப்படணும்? இவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? இவங்க வந்து மீட்கப்படுவதற்கு நான் ஏன் மீன் வயிற்றுல இருக்கணும்? நாம் அநேக வேளையில் நாம் மறந்து விடுகிறோம். அநேக வேளையில் ஆண்டவர் நம்மை உடைப்பது மற்றவர்களுடைய நன்மைக்காக தேவன் நம்மை உடைக்கிறார். Sometimes we have no idea what your crushing is doing to others. நம்ம நிறைய வேளைகளில் நம்ம உடைக்கப்படும் பொழுது தேவன் அந்த உடைவின் மூலமாக எத்தனை மனிதர்களை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார் என்பதை நம்ம நிறைய வாட்டி மறந்துடுறோம். நம்முடைய ஒவ்வொரு ஜெபம், நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படிட்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க பாருங்களேன், அந்த உங்க இருதயத்தை உடைச்சு நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்களேன், ஒருவேளை அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்காம இருக்கலாம். நீங்க அந்த உடைக்கப்படுகிற சூழ்நிலையில நீங்க இன்னும் ஆண்டு உங்களை உடைச்சு ஆண்டு உங்களை உருவாக்கி உங்களை உருமாற்றி ஒரு வழி பண்ணி உங்களை உடைக்கிறார் பாருங்களேன். ஆனால் அந்த ஜெபத்தின் மூலமாக எத்தனையோ பேர் கட்டப்படுகிறார்கள் என்பதை மறந்துடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற சில பாதைகள் ஒருவேளை நம்முடைய நன்மைக்காக அல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் யாரோ ஒருவருடைய நன்மைக்காக சில வேளைகள் நம்மை உடைக்கிறார். மோசையை குறித்து பாருங்களேன், மலை மேலே எத்தனை முறை தெரியுமா ஆண்டு அழைச்சார் அவனை? 8 முறை, 8 டைம்ஸ். 8 முறை மலைக்கு மேலே போறாங்க. அதுல 2 முறை 40 நாட்கள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் உட்காந்துருக்காங்க. 2 டைம்ஸ் 40 நாட்கள், ஒரு முறையும் 40 நாட்கள் மேலே ஏறி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முதல் முறை 40 நாட்கள் மேலே போய் உட்காந்துருக்கிறாங்க, சாப்பிடல,
தண்ணி குடிக்கல, 40 நாள் உட்கார்ந்து இப்பொழுது ஆண்டவர் உட்காந்து அந்த 10 கற்பனைகளை எழுதி இந்த கல்லை எடுத்து கொடுத்துட்டு இவர் 40 நாள் பசியில் 40 நாள் சாப்பிடாம கொள்ளாமல் இவர் வந்து கீழே வந்து சந்தோஷமாக வந்து இவங்க இந்த மக்களோட என்ஜாய் பண்ணலான்ட்டு கீழே வந்தால் இவனுங்க கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சு ஆராய்ச்சிக்கிறானுங்க. ஒரு பொண்ணினால ஒரு கண், நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் இவ்வளவு நாள் மேலே உட்காந்து 40 நாள் இவனுக்காக சாப்பிடாம தண்ணி குடிக்காம கஷ்டப்பட்டது, இவனுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவனுக்கு வந்த கோவத்தில் எடுத்து ஒரே போடுங்க உடச்சான். உடனே ஆண்டவர் சொல்லலை, உன் கோபம் புரியுதுப்பா எனக்கு, இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்களே, மனசாட்சியே எல்லாம் இப்படி பண்ணிட்டானுங்களே, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டப்பா, இவனுக்கு இவ்வளோ இப்படி பண்ணியிருக்கிறானுங்களே, சரி இருப்பா நான் உனக்கு இன்னொரு டூப்ளிகேட் காப்பி உனக்கு கொரியரில் அனுப்புறேன்னு சொன்னாரா? ஆனால் சொன்னார், நீ கல்லை எடுத்து திருப்பி வா மேலே 40 நாள், இப்போ நீயே எழுது. ஏங்க எப்படி இருக்குங்க? நான் ஏங்க இவனுக்காக இவனுங்க பண்ண தப்புக்கு நான் திருப்பி 40 நாள் திருப்பி பட்டினி கிடக்கணுமா? நான் திருப்பி வந்து ஆண்டோட பிரசன்னத்தில் உட்காரணுமா? சில வேலையில் புரியலங்க. இவ்வளோத்தையும் பண்ணி 8 வாட்டி மலைக்கு மேலே ஏறி இறங்கி ஒரு வாட்டியும் போய் ஆண்டோட்ட பேசி பிரசன்னத்தில் உட்காந்து எல்லாத்தையும் இவனுக்காக செஞ்சால் கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு காணானே கிடையாதுன்றது. எப்படி இருக்கும்? சில வேலைகள் புரியலங்க நம்மளுக்கு. நான் சொல்கிறேன், நான் பேசும்போது எனக்கு தெரியும் நிறைய பேர் உங்களுடைய உடைவுகளின் மத்தியில் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க எனக்கு என்ன லாபம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் உடைவின் மூலமாய் உங்கள் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறேன், உங்களுடைய சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறி. அதனால தான் எனக்கு தெரியும் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து சொல்லும் பொழுது அவங்களுடைய சாட்சியை உங்ககிட்ட சொல்லும் போது நிறைய நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. இல்லை எப்பா இதெல்லாம் ஒரு சாட்சி, என் வாழ்க்கையை கேட்டேன் நீ, நான் போன பாதி சொல்கிறேன் வா. நான் சொல்கிறேன், அநேக வேளைகளில் நம்முடைய பாதை நாம் உடைக்கப்பட்ட இடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக வேளையில் ஆண்டு ஏன் செய்கிறார்னா அந்த உடைவுகளின் மூலமாய் மற்றவர்களை தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு அழகான ஒரு உதாரணம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். சொல்கிறான் பாருங்க, அவனுடைய வெளிப்படுத்தல் பாருங்க. சொல்கிறான், ஐயா நான் உடைக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன தெரியுமா? நீங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் எனக்கு என்னமோ தீமை செஞ்சதை நினைக்காதீங்க. நீங்கள் என்னை ஏன் ஆண்டு இவ்வளோ உடைச்சார்னா, இந்த 13 ஆண்டுகள் ஏன் இந்த உடைச்சார்னா உங்கள் எல்லாருக்கும் ஜீவரட்சணை செய்கிறதுக்காக என்ன ஆண்டு இந்த பாதையில் அனுமதிச்சாருப்பா. நீங்களாம் அந்த பாதி அனுபவிக்கல. நீங்கள் நல்ல பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் தகப்பனோட நல்லா உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வரும்பொழுதெல்லாம் எகிப்துலேருந்து எல்லாத்தையும் ஒன்று சிறப்பானதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்த பிறகு உங்களுக்கு எகிப்திலேயே சிறப்பான ஒரு பட்டணத்தை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். நீங்கள் இந்த பாதையெல்லாம் போல, உங்களுக்கு உடைக்கப்பட்ட பாதையெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து போனது 2 வாட்டி உங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ண பாரு, அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் நான் 13 வருஷம் கஷ்டப்பட்டேன்ப்பா. யாருக்காக தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் ஜீவரட்சணை செய்கிறதுக்கு. ஐ டெல் யூ, சம்டைம்ஸ் த crushing is sometimes so difficult because sometimes we feel God is crushing us for somebody else. யாரோ ஒருவருக்காக தேவன் என்ன உடைக்கிறாரு, யாரோ ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தேவன் என்ன ஒரு பாதையில் நடத்துகிறாரு, யாரோ ஒருத்தருக்கு அந்த சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுவதற்கு தேவன் என்னை பல சமயங்களில் தேவன் என்ன அந்த பாதையில் நடத்துகிறாரு. எனக்கு அது புரியவே புரியாது. எனக்கு தெரியும் சில பேருக்கு நம்ம ஒரே ஒரு வார்த்தை அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றி அவர்களை மீண்டும் உயர்த்துவதற்கு பல ஆண்டுகள் தேவன் அந்த பாதை நம்மளை உடைச்சிருப்பார். பல ஆண்டுகள் நீங்கள் அதில் போயிருப்பீங்க. அன்றைக்கி தான் நீங்கள் தைரியமாக அவங்கள்ட்ட சொல்லுவீங்க, ஐயா இந்த பாதையில் நான் போயிருக்கிறேன் ஐயா, ஏன் இதுக்கெல்லாம் போய் கவலை. நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு தேவன் உங்களை பல நாட்கள் உடைச்சிருப்பார். சம்டைம்ஸ் காட் crushes us for somebody else. மற்ற யாரோ ஒருவருக்கு நன்மை செய்வதற்காக தேவன் நம்மை உடைக்கிறார். இயேசு அதை தானே கடந்து சென்றார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் பட்ட எல்லா நொறுக்குதல்களுக்கு யாருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது? எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதுங்க. இன்றைக்கு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்கன்னா யாரோ ஒருவர் உங்களுக்காக நொறுக்கப்பட்டார். இன்னைக்கு உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார். இன்னைக்கு நீங்க பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கீங்கன்னா உங்களுக்காக ஒருவர் சிலுவை சுமந்தார். இன்னைக்கு நானும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவேன் என்று நம்ம எதுக்காக உட்கார்ந்திருக்கோம்? அன்றைக்கு நொறுக்கப்பட்ட ஒரு சரீரத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரே, அந்த அவர் பட்ட பாடுகள் நிமித்தமாக இன்றைக்கு நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஒரு நாள் அதை குறைவா மதிப்பிடாதீங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் ஏங்க கஷ்டப்படணும், யோனா போல நான் ஏன் கஷ்டப்படணும், அவனுக்கு ரட்சிக்கப்படுறது நான் ஏன் கஷ்டப்படணும். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, நாம் நொறுக்கப்படும் பொழுது, மற்றவர்களுக்காக நாம் நொறுக்கப்படும் பொழுது அதனுடைய பிரதிபலனையும் தேவன் நம்முடைய கண்கள் காண செய்வார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. உங்களை உடைச்சி இன்னொருத்தருக்கு நன்மை கொடுத்து உங்களை வேடிக்கை பார்க்க விடுற தேவன் அல்ல. உங்களை எதற்கு உடைச்சாரோ
அவங்கள கட்டுறதுக்கு உடைப்பார். ஆனால் தேவன் நிச்சயமாக அந்த உடைவின் பலனை நீங்கள் நிச்சயமாய் உங்கள் கண்களினால் காண்பீர்கள். உங்கள் சந்ததியை தேவன் காண செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கடனாளி கிடையாதுங்க. முதலாவது தேவன் ஏன் உடைக்கிறார்? நம்முடைய வளர்ச்சிக்காக, ஃபார் அவர் growth. நான் இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு என்னை உயர்த்துவதற்கு முன்பு தேவனை உடைக்கிறார். இரண்டாவது, ஃபார் அதர்ஸ் குட், மற்றவர்களின் நன்மைக்காக தேவன் என்னை உடைக்கிறார். மூன்றாவது கடைசியாக, ஃபார் ஹிஸ் க்ளோரி, கர்த்தருடைய மகிமைக்காக தேவன் என்னை உடைக்கிறார். கர்த்தருடைய மகிமைக்காக. யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்க, இங்கே ஆண்டவர் கடைசியாக இந்த சம்பவத்தின் முடிவில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, ஆண்டவர் தம்முடைய மகிமை வழங்க செய்கிறார். இதனுடைய சம்பவத்தின் முடிவில் என்ன ஆச்சுன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தருடைய நாமம் அந்த தேசம் முழுவதும் பேசப்படுகிறது. கர்த்தரே தேவன் என்பதை ஜனங்கள் அறிக்கை செய்கிறார்கள். தேசம் முழுவதும் உபவாசம் இருக்கிறார்கள். எல்லாரும் ஆண்டவரை தேடுறாங்க. ஆனால் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆனால் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, யோனாவுக்கோ இது மிகவும் விசனமாக இருந்தது. யோனாவுக்கு கஷ்டம், என்ன இது, ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டு எனக்கு என்னங்க ஆக போகுது, அவரை எல்லாம் தேடினா நான் எனக்கு. அவன் பாருங்க, அவனுடைய ஆட்டிடியூடே மாறிடுச்சு. ஆனால் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளிலே ஆண்டவர் ஏன் உடைக்கிறார் என்பதே நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை விளை கொள்ளுங்க, நம்முடைய உடைவின் மூலமாய் ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தின் மகிமை ஆண்டவர் மகிமைப்படுத்த திட்டமிடுகிறார். அவருடைய நாமம் எங்கே மகிமைப்படுத்த தெரியுமா? நம்ம உடைவில் தாங்க. வேதம் சொல்லுகிறது, என் பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறது. நம்மளுக்கு நிறைய வாட்டி நம்முடைய பலவீனம் நம்மளுக்கு பிடிக்கல. ஏன் ஆண்டவர் இந்த பலவீனத்தை அலோவ் பண்ணுறாரு? ஏன் ஆண்டவர் என்னது பாதியில் அலோவ் பண்ணா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பலவீனத்தில் தான்ப்பா என்னுடைய பலத்தை ஜனங்கள் பார்ப்பாங்க. ஆண்டவருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்குகிற இடமே நம்முடைய பலவீனம் தான். God crushes us for his glory. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிங்க. எதற்காக ஆண்டவர் அலோவ் பண்ணணும்? தம்முடைய மகிமை நிரூபிப்பதற்காக. எகிப்தில் 10 வாதிகளை ஏன் தேவன் அனுமதிக்கணும்? தம்முடைய மகிமை நிரூபிப்பதற்காக. God sets up a crushing to reveal his glory. தம்முடைய மகிமை விளங்குவதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில உடைவுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். யோபுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. the crushing of Job. அவன் வாழ்க்கையில் நீதிமானா இருந்த ஒருவன், சன்மார்க்கனா இருந்த ஒருவன், அவனுடைய வாழ்க்கையில் உடைவு ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவனை போட்டு நொறுக்கிறார். அவனுக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் போகிறது. அவன் பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். மனைவி திட்டுறாங்க, வேலைக்காரன் திட்டுறான். சரி, கடைசியில் நண்பர்கள் தான் ஆறுதலாக பேசுவாங்க. நண்பர்கள் அதுக்கு மேலே அவனை குற்றப்படுத்திட்டு போகிறாங்க. ஆனால் இத்தனை உடைவுகள் மத்தியில் 41 அதிகாரங்கள் உடைவுங்க. அவனுடைய புஸ்தகத்தை, யோபு புஸ்தகத்தில் 41 அதிகாரங்கள் உடைவு 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 உடைவு. ஆனால் 42ஆம் அதிகாரத்தில் அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆண்டருக்கு தந்தார். அவருடைய மகிமை விளங்க செஞ்சார். நான் யார் என்பதை நிரூபித்தார். சில வேளை நம்ம புரியாமல் இருக்கலாம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் சுகவீனமாய் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது எல்லாம் கேட்குறாங்க, இது யாருடைய பாவம்? இப்போ இயேசு சொன்னார், அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி. இப்போ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம நிறைய வாட்டி நம்மளே யோசிக்கிறோம், இது என்னடா அது, நான் என்ன பாவம் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மா ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்களா? நிறைய பேர் இன்னும் அப்படி தான் இருக்கும். யார் செஞ்ச பாவம்? சந்ததியில் ஏதாவது பாவம் பண்ணுறாங்களா? முன்னோருக்கு இன்னொரு யாராவது பாவம் பண்ணாங்க? சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் உடைவுகள் மத்தியில் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இது வேறு எதற்காகவும் இல்லை. இந்த பாதையின் மூலமாய் தேவனுடைய கிரியைகள் என் வாழ்க்கையில் வெளிப்படும். ஒரு நாள் நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமே. 3 காரணங்களுக்காக தேவன் நம்மளை உடைக்கிறாருங்க. முதலாவது, நம்முடைய வளர்ச்சிக்காக. ஆண்டவர் உடைக்கும் போது நினைக்காதீங்க, அவ்வளோதான் நம்மளை அப்படியே உடைச்சி சுக்குநூறாக போட்டுருவார். இல்லை, இந்த உடைவின் மத்தியில் ஆண்டவர் நம்மை அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகிறார். நம்பர் 2, மற்றவருடைய நன்மைக்காக உடைக்கிறார். அது இன்றைக்கு எனக்கு புரியல, அது எனக்கு ஒருவேளை எனக்கு வேதனையாக கூட இருக்கலாம். நான் ஏன் கஷ்டப்படணும்? மற்றவர்கள் நன்மைக்காக நான் ஏன் உதைக்கப்படணும்? நினிவே ரட்சிக்கப்படுறதுக்காக நான் ஏன் 3 நாள் மீன் வயிற்றில் இருக்கணும்? ஆனால் தேவன் மற்றவருடைய நன்மைக்காக நம்மை ஆண்டவர் சில வேளை உடைக்கிறார். ஆனால் அதனுடைய பிரதிபலனை நிச்சயமாக நம் கண்கள் காண ஆண்டவர் செய்வார். 3வது, கர்த்தருடைய மகிமைக்காக. இது வேற எதுனாலும் இல்லை, வேற எதற்காகவும் அல்ல.
நாமே எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்கிறேன், நம்மளையே ஆண்டவர் மகிமைக்காக உண்டாக்குனாரா, நம்ம போகிற பாதைகளையும் அவர் மகிமைக்காக தானே உண்டாக்குறார். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கேள்விக்குறியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எதை அனுமதித்தாலும் அதை அவருடைய மகிமைக்காக அவர் செய்து முடிப்பார். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு வசனத்தை சத்தமாக வாசிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் வேதத்தை திறந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாரும் வேதத்தை திறக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 and verse 18. எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓகே, சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் வாசிக்கலாமா? ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். நான் இன்றைக்கு கடந்து போகிற பாடுகள் எனக்கு வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கதே கிடையாது, கம்பேரிசனே கிடையாதுங்க. இன்றைக்கு நான் உடைக்கப்படலாம், இன்றைக்கி அநேக குழப்பத்தில் இருக்கலாம், அநேக தேவைகள் மத்தியில் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு மகிமை காத்திருக்கிறது. இந்த உடைவுக்கும் அந்த மகிமைக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவன் என்னுடைய நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக என்னை நிறுத்துவார். நான் வெட்கப்பட்ட இடங்களில் ஆண்டவர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவார். விசுவாசிய சத்தம் ஒரு ஆமென் சொல்லாம். இன்னும் ஒரே ஒரு வாட்டி வாசிச்சிடலாமா? எல்லாரும் சத்தமாக ஒரே ஒரு முறை. இந்த வசனம் எனக்கு ரொம்ப இன்னைக்கு ஆறுதலாக இருந்துச்சு. வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ, அது வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. சத்தமாக வாசிக்கலாம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று நான் எண்ணுகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் மகிமையை காண செய்வார். தம்முடைய மகிமை நம் வாழ்க்கையில் விளங்க செய்வார். விசுவாசிகள் சத்தமாக ஆமென் சொல்லுங்க. என்னுடைய வளர்ச்சிக்காக, மற்றவருடைய நன்மைக்காக, தேவனுடைய மகிமைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஓ, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம், சோர்ந்து போன நேரத்தில் உங்களை சுமந்த அவருடைய கிருபை, என்னை சுமந்து கொண்ட கிருபை. ஓ, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து கொண்ட அந்த கிருபை இன்றைக்கும் உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி கிருபையே கேளுங்க. ஆண்டவரே, என் உடைக்கப்பட்ட அனுபவங்கள் உம்முடைய கிருபை மாத்திரம் போதும் அப்பா. ஓ கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. கவனிங்க, மனிதன் உடைப்பதற்கும் தேவன் உடைப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. மனிதன் உடைச்சிட்டு அவன் வேலை உண்டு, அவன் உடன் போயிடுவான். ஆனால் தேவன் ஒருவனை உடைக்கும் பொழுது, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியை ஆண்டவர் ஏற்றி விட்டுட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போல. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியை உருவாக்கிட்டு அந்த அக்னி நடுவில் அவர் கூட நிற்கிறார். உங்கள் உடைவின் மத்தியில் மனிதர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உடைக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் உருவாக்குகிறவர். அவர் உடைக்கிறவர் மாத்திரமல்ல, மீண்டும் கட்டி எழுப்புகிறவர். முந்தின நிலைமைக்கல்ல, நீ முந்தின நிலைமையை காட்டிலும் 1000 மடங்கு என்னை விருத்தியாக்க செய்கிற ஈசாக்கின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். He breaks but he builds, and he builds better. உடைத்ததை காட்டிலும் அதிகமாக என்னை மீண்டும் வணைந்து என்னை இன்னும் பெரிய ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் தேவன் மாற்றுகிறார். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். இந்த பாடலை மாத்திரம் பாடுவோமா? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவர், வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர். நான் சொல்றேன், அவர் நம்மை உடைப்பதற்கு நம்மை அவர் தகுதியாய் கண்டதே நமக்கு பெரிய பாக்கியங்க. எல்லாரையும் அவர் உடைக்கிறது கிடையாது. உடைக்கிற ஒவ்வொருவரும் மேலும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுட்டு தான் உடைக்கிறாரு. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா பாட போறோம். ஆண்டவரே, நீங்க உடைப்பது என் நன்மைக்காகவே, ஏனென்றால் நீர் விவரிக்க முடியாத அதிசயங்களை, வர்ணிக்க முடியாத அற்புதங்களையும் நீர் செய்கிறவர். ஆமென். இந்த பாடலை பாடும் பொழுது
கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துற ஜெபத்தோட பாடும். விவரிக்க முடியா அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் சொல்லும். விவரிக்க முடியாத நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் எங்கள் ஆதாரம். நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் எங்கள் ஆதாரம். சொல்லுங்க. ஏந்தி நீர் தாங்கி நீர், ஏந்தி நீர் தாங்கி நீர், உயர்த்தி நீர் தப்பு. ஓ ஏந்தி நீர் தகுதியே இல்லை, தகுதியே. ஓ இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை. ஓ காரணம் தகுதியே இல்லை, தகுதியே இல்லை. இந்த உயர்வுகள் எனக்கு ஓ மிகுதியான கிருபை. காரணம் அதற்கு சொல்லுவோம். நீர் நல்லவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவரே, கரங்கள் உம் கரங்கள் எங்கள் ஆதாரம். ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் எங்கள் ஆதாரம். துவங்கியதை முடிப்பவரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை. தடைகள் வந்தாலும் தடைகள் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் தாமதமா நன்மையாய், அது நன்மையாய். தடைகள் வந்தாலும் தடைகள். அப்படி எழுப்பி நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்பி நின்று, ஆண்டவரே உம்முடைய தரிசனமே வாழ்க்கையில மாறவே மாறாது. தாமதங்கள் ஆனாலும் நன்மையாய் முடிய செய்கிற தேவன் நல்லவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவரே. என்னை உடைத்தாலும் நீர் நல்லவர். ஓ நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த நல்ல தேவனை. ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் எங்கள் ஆதாரம். ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் எங்கள் ஆதாரமே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இதுவும் மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இந்த பாதையிலையும் நன்றி செலுத்துவே. இதுவும் மாலாயிற்று, இது அதிசயமானது. ஓ நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே.
உண்டாயிற்று ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் வரும் உயர்வுகள் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையின் உடைவுகளையும் நீர் செய்கிறீரப்பா. Even the crushing is from you, and it is for us to grow. It is for probably somebody else's good. It is for your glory. எங்கள் உயர்வுக்காக, யாரோ ஒருவருடைய நன்மைக்காக, உம்முடைய மகிமைக்காக நீர் எங்கள் வாழ்க்கையை நீர் உடைக்கிறீர். ஆனால் உடைக்கிற தேவன், அதை உருவாக்கி உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி. எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி. எங்கள் கண்கள் உம்முடைய மேன்மையை காணும். நாங்கள் உடைக்கப்பட்ட இடங்களிலே எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் வைப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களை தனியாய் விட்டு போகிறவர் அல்ல, எங்களை மீண்டும் கட்டி எழுப்புகிற தேவனாய் நீர் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் தொடர்ந்து எங்களோடு பேசும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவள் உடைவின் மத்தியிலே உம்முடைய உற்சாகத்தின் ஆவி நீர் கட்டளையிடுங்க. இந்த பாதையை கடந்து செல்ல கிருபையை தாங்க. இதற்கு பின்பாக இருக்கிற தேவ மகிமையை தங்கள் வாழ்க்கையில காண நீர் கிருபை செய்கிறதற்காய் நன்றி. இக்காலத்து பாடுகள் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்லவே அல்ல என்பதை நீர் எங்களுக்கு விவரித்து காட்டினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த நம்பிக்கையோடு எங்கள் நற்கிரியை துவங்கின முடிவு பரிந்தும் நிலைநிறுத்துவார் என்று நம்பி நாங்கள் உம்முடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணித்து எங்கள் வாழ்க்கையை உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுகிறவர், சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். தேவரீர் நீர் சகலம் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய